ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பியூட்டி மிக்ஸ் ஃபேஷன். இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜெர்மன் சில்வர் ஐட்டம்ஸை எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த ப்ராடக்ட் பற்றி நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்னப்போ நிறைய டவுட்ஸ் இருந்தது, என்ன மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு. அதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன் இந்த வீடியோவில். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விளக்கு, விநாயகர் ஃபேஸ் வச்ச ஒரு விளக்கு. ஆல்ரெடி நான் வந்து ஷாப்பிங் அந்த வீடியோவில் காட்டியிருப்பேன் ஜெர்மன் சில்வர் ஐட்டம்ஸு. அதுக்கான லிங்க்கும் வந்து நான் கீழே கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணாத விளக்கு. இந்த மேலே வந்து அந்த இது இருக்குது. இதுக்கு முன்னாடி காட்டின விநாயகர் விளக்கு வந்து க்ளீன் பண்ண விளக்கு. ஸோ க்ளீன் பண்ணுறதுக்கும் பண்ணாததுக்கும் எப்படி டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் நான் காட்டிகிட்ருக்கேன். இந்த துளசி மாடமும் வந்து க்ளீன் பண்ணாத ஒரு துளசி மாடம் தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஆக்சிடைஸ் ஆகிருக்கு பாருங்கள், ஃபுல்லாக அந்த எல்லோ கலரில் ஆயிருக்கு. நம்ம வெளியில் வச்சதால் நல்லா எல்லோ கலரில் ஆயிருக்கு. ஸோ இப்போ இது எப்படி க்ளீன் பண்ணுறது, எப்படி திருப்பி அந்த பழைய கலர் கொண்டு வர்றது அப்படின்னு தான் நான் காட்ட போகிறேன். இதுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோல்கேட் டூத் பவுடர். இப்போ நம்ம டூத் பவுடர் யாருமே யூஸ் பண்ண மாட்டோம், பட் கடையில் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இவ்வளோ பெரிய பேக் வாங்கணுன்ட்டு இல்லை, இதில் பாதி சின்ன டப்பா மாதிரி கூட அவைலபிளாக இருக்குது. என்ன ஒரு 25 ருபீஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த டப்பா வந்து 49 ருபீஸ். அதை வந்து நான் கொஞ்சமாக தட்டில் கொட்டி எடுத்து வச்சுருக்கேன். இந்த டூத் ப்ரஷ் வந்து ஒரு புது டூத் ப்ரஷ் எடுத்துக்கோங்க, நம்ம சாமிக்கு செய்கிறது அப்படின்றதால. நான் இந்த டூத் ப்ரஷ் வந்து சாமி இந்த பாத்திரம்லாம் தேய்க்கிறதுக்கு மட்டும் புதுசாக ஒரு டூத் ப்ரஷ் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம யூஸ் பண்ண ப்ரஷ் எடுக்காமல் புதுசாக அதுக்குன்னு டெடிக்கேட்டடாக ஒரு ப்ரஷ் எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம வச்சு வாஷ் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். நான் ஃபஸ்ட்டு வந்து அந்த டூத் பவுடர் எடுத்து நம்ம அந்த சிலைங்களுக்கு மேலே நல்லா தேய்ச்சி விட்டுறலாம். இது வந்து க்ளீன் பண்ணாத விளக்கு. இது வந்து ரைட் சைடில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணாத விளக்கு, லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்து க்ளீன் பண்ண விளக்கு. ஸோ அதுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் குங்குமம் வச்சது, மஞ்சள் குங்குமம் வச்ச கரை தான் அது. ஸோ இப்போ இது எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு பார்த்துடலாம். கொஞ்சமாக டூத் பவுடர் எடுத்து அதை வந்து அது மேலே நம்ம தேய்ச்சி விட போகிறோம். நம்ம வெறும்னே டூத் பவுடர் மட்டும் தேய்ச்சி விட்டோம் அப்படின்னா அது அந்தளவுக்கு நமக்கு ஒர்க் ஆகலை. ஸோ இன்னும் கொஞ்சம் லைட்டாக ஒரு 1 or 2 ட்ராப்ஸ் தண்ணி விட்டு தேய்ச்சிக்கலாம். நம்ம வேறு எந்த ப்ராடக்ட்ஸும் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இது வந்து வேறு ஒரு டைப் ஆஃப் மெட்டீரியல் அப்படின்றதால நம்ம வந்து வெறும் இந்த டூத் பவுடர் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. இந்த ப்ராடக்ட்ஸ் வாங்கும்போது கூடவே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. அதுலேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க எப்படி நம்ம க்ளீன் பண்ணணும், எப்படி வந்து அதை சேஃபாக எடுத்து வைக்கணும், எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் நல்லா அழுத்தி நான் தேய்ச்சி விடுறேன். நமக்கு வந்து கையில் தேய்ச்சி விட்டாலே நல்லாவே போயிடுது, அழுக்கெல்லாம் வந்து க்ளீனாக போயிடுது. நம்ம வேணும்னா அந்த இடுக்குலலாம் போகலை அப்படின்னா நம்ம வந்து ப்ரஷ் வச்சு நல்லா தேய்ச்சோம் அப்படின்னா சீக்கிரமாக போயிடும். ஸோ இப்போ இது எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு தான் நான் உங்களோட காட்டிகிட்ருக்கேன். கொஞ்சம் நல்லா நம்ம ரொம்ப கீரைலாம் கூடாது, நம்ம வந்து ஓரளவுக்கு லைட்டாக தேய்ச்சி விட்டோம் அப்படின்னாலே போயிடும். நெக்ஸ்ட்டு இதில் நீங்கள் கேட்டிருக்க டவுட்ஸ்லாம் வந்து நான் ஒன்று ஒன்றா எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். இது வந்து கருக்கலையா கருக்காதா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நான் யூஸ் பண்ணிவிட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 to 2 மந்த்ஸாக வெளியே தான் வச்சுருக்கேன் நான். இப்போ வரைக்கும் வந்து எதுவுமே கருக்கலை, அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகலை. வெள்ளி மாதிரி ஒரு சில டைம் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளி கூட நமக்கு கலர் சேஞ்ச் ஆகும். இது வந்து கலர் சேஞ்ச் ஆகலை, நல்லா அப்படியே பளிச்சுன்னு அதே மாதிரி தான் இருக்குது. ரொம்ப சேஞ்ச் ஆகிறது இல்லை. லைட்டாக நமக்கு வெள்ளி வந்து எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகுமோ அந்த அளவுக்கு தான் சேஞ்ச் ஆகுது. இந்த விளக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஆக்சிடைஸ் ஆகலை. அந்த துளசி மாடம் தான் லைட்டாக ஆக்சிடைஸ் ஆகிருந்தது. ஸோ அது எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னும் நான் காட்ட போகிறேன். இந்த மாதிரி பேஸ்ட் வச்சு நம்ம நல்லா வாஷ் பண்ணி இது தேய்ச்சி விட்டுட்டு அப்புறமா நம்ம நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த துளசி மாடம் தேய்ச்சி விட்டுட்ருக்கேன் நான். நெக்ஸ்ட்டு என்ன டவுட் கேட்டிருந்தீங்க அப்படின்னா, இது வாஷிங் எப்படி, அதான் எப்படி வாஷ் பண்ணுறது, எப்படி எடுத்து வைக்கிறது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இந்த மாதிரி டூத் பவுடர் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு நமக்கு இப்போ எண்ணெய் பிசுக்கெலாம் இருக்குன்னா லைட்டாக வேணும்னா ரொம்ப லைட்டாக ஒரே ஒரு சொட்டு விம் மாதிரி விட்டுட்டு நம்ம அந்த எண்ணெய் பிசுக்கு போகிற அளவுக்கு வாஷ் பண்ணிவிட்டு திருப்பி வந்து தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நல்லாவே இருக்கும். நம்ம நல்லா ஏர் ட்ரை பண்ணிவிட்டு அதே மாதிரி சில்வர் மாதிரி நல்லா கவரில் போட்டு நல்லா wrap பண்ணி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா ஆக்சிடைஸ் ஆகாது. நம்ம அப்படியே எடுத்து பீரோலையோ இல்லை எதுலேயோ கவர்லேயோ போட்டு நம்ம எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து என்ன கேட்டிருந்தீங்க அப்படின்னா, யூஸ் பண்ணிவிட்டு ஃபோட்டோ போட்டிருந்தீங்க, அதாவது யூஸ் பண்ணிவிட்டு ரிவ்யூ கொடுத்துருந்தீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தீங்க. நான் வாங்கின உடனே நான் அது கொடுத்து அப்லோட் பண்ண வீடியோ தான் இது. இது வந்து நான் யூஸ் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அப்லோட் பண்ணது தான். வந்து எனக்கு கலர் வந்து சேஞ்ச்லாம் ஆகலை, நார்மலாக வெள்ளி மாதிரி நம்ம தேய்ச்சதுக்கப்புறம் திருப்பி அந்த பழைய கலர் வந்து நமக்கு வந்துடுது. ஸோ இதுதான் வந்து நான் காட்டிகிட்ருக்கேன். நம்ம வந்து மஞ்சள் குங்குமம் அதெல்லாம் வச்சோன்னா கண்டிப்பாக வந்து அந்த கலர் வந்து அந்த ஸ்டெயின் வந்து இருக்க தான் செய்யுது, ஃபுல் அண்ட் ஃபுல் போக மாட்டேங்குது. இது பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ஃபுல்லாக ஆக்சிடைஸ் ஆகிருந்தது
இருந்தது இல்லையா, அதெல்லாம் வந்து நல்லா க்ளீனாக போயிடுச்சு. வெறும் டூத் பவுடரும் தண்ணியும் வச்சு நம்ம ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். க்ளீன் பண்ணதுக்கப்புறமான இதுதான் நான் வந்து உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன். இது ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அஃபோர்டபுளான ரேஞ்ச். பட் குவாலிட்டி வந்து நல்லா இருக்குது. நமக்கு பார்க்குறதுக்கு வந்து வெள்ளி மாதிரியே இருக்குது. நம்மளால் வெள்ளி அஃபோர்ட் பண்ண முடியல அப்படின்னா தாராளமாக வந்து நம்ம இந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது வந்து க்ளீன் பண்ணதுக்கப்புறம் விநாயகர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட காட்டிகிட்ருக்கேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளீன் பண்ணது. இது நான் ஃபஸ்ட்டே க்ளீன் பண்ணி வச்ச விநாயகர். ரைட் சைடில் இருக்கிறது வந்து நான் இப்போ க்ளீன் பண்ணது. இப்போ என்ன காட்டிகிட்டு இருக்கேன்னா, அந்த விளக்கேற்றின இடம் மட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக டார்க் ஆன மாதிரி இருக்குது. ஸோ அது நம்ம நெருப்பு படுது இல்லையா, ஸோ அதனால அந்த சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். அது ஒன்றும் பண்ண முடியல. மற்றபடி யூஸ் பண்ணுறதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். மறக்காமல் என்னோட சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you friends. Bye bye.